இதோ உங்களுக்காக. சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். பூண்டை கொஞ்சம் உரிச்சுக்கலாம். மாஸ்டர் அடிக்கடி க்ளோஸ் அப்ல வந்துடுறாரு. ஆடியன்ஸ் வேற பயந்துக்கிறாங்களா இல்லையா? கொடூரமாவா இருக்குது. கிட்ட பார்க்கும்போது ஒரே ஒரு பயமா இருக்குதா இல்லையா? எனக்கே பயமா தான் இருக்கு. அதான் சின்ன பையன் பொய் சொல்ல மாட்டான் பாத்துக்க. இஞ்சி பூண்டு இடிச்சுக்கலாம். அதுக்கு ஏன்டா சினுங்கிற? அதுதான் சொல்லணும். சிக்கனுக்கு தேவையான மசாலாவை போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். பட்டை வகைகள் 4. மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள்ல போட்டுக்கலாம். ஆமாண்டா. கரம் மசாலா போட்டுக்கலாம். சாப்பிடுறது நாங்க ஏதோ உங்களுக்காக சொல்றோமே, தப்பு இல்லையா? மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லிகாவா? வாடா நீயா நான் நிக்கிறறா. மல்லிகாவா? என்னடா இது? இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ருசிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏன் கையில கொட்டுறேன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் கைப்பக்குவம். ஐயோ அம்மா, மாஸ்டரோட கைப்பக்குவம் கையில மாஸ்டர். நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் பார்த்து சாமி பார்த்து. சுத்தமான கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வர மாமியா ஏதோ போனாலும் கழுத போல ஆனாலாம். இதற்கு அர்த்தம் தாங்களுக்கு தெரியுமா? சோம்பேறி சிக்கன்னு கூப்பிட்டு வந்தானுங்க. என்னடா பெண்டு கழட்டுறானுங்க வேலையை. அதை போடு இதை போடு பேஞ்சு. இவங்க தான் புதுசா வந்த கருவேப்பிலை கொத்தமல்லி, இவங்களையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி இது உங்களுக்காக. எல்லாம் உங்களுக்காகன்னு சொல்லி நீயே தானே திங்க போற. செஞ்சு ட்ரை பண்ணுங்கப்பா. மசாலா எல்லாம் கலந்து வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம். வேணாம் இது வேற சோம்பேறி சிக்கன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓகே மாஸ்டர். கல்லங்குதா. நீ எங்க மரத்துல ஏத்துங்க வாங்கிக்கலாம். மேல லைன் பண்ணிட்டு வரேன். சிக்கன் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சு சோம்பேறி சிக்கன் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்ச சிக்கனை கொட்டி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி. இங்கே வந்து சோம்பேறி சிக்கன் சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. தக்காளி ஊறி வெங்காயம் ஊறின்னு மனசு ஒரே கஷ்டமாக இருக்குது. தண்ணி கொண்டா அங்கே போய் நின்று பேசிட்டு கிடக்குறாங்க. வாடா தண்ணி மொண்டா வாடா. இருங்க மக்களே, நான் போய் தண்ணி மொண்டு தரேன். சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வாசனைக்காக காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அது என்ன வெந்தயக்கீரை? போட்டு போட்டு போடு போடு.
அவ்வளோதான். ஹலோ மக்களே, இன்னைக்கு டைம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சோம்பேறி சிக்கன் நம்ம ட்ரை பண்ண ரெசிபி டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.